நேபாளில் 19 இளைஞர்கள் அந்த அரசாங்கத்தால் அவர்களுடைய உயிர் பறி போயிருக்கு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நேபாளில் சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. லைக் எக்ஸ், யூடியூப், ட்விட்டர் இதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓவர் நைட்டில் சடனாக பண்ணதால் அந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்களும் ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த ப்ரொட்டஸ்ட்டில் பங்கு பெற்றிருக்கார்கள். இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா கவர்மெண்ட் ஷுட் ஹேவ் காஷன். படிப்படியாக தான் இதில் அவங்க கவனம் செலுத்தணும். அதே போல் நம்ம நாடும் நிறைய இந்த சோஷியல் மீடியா வெளிநாட்டில் இருந்தால் நம்ம அவர்களுடைய ஆப்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இளைஞர்களுக்கு இது ஒரு மாபெரும் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம நாட்டிலேயே நம்ம ஓனா இந்த மாதிரி ஆப்ஸை டெவலப் பண்ணா சைனா மாதிரி நம்மளும் செல்ஃப் ரிலையண்டா இருக்கலாம். இன்னைக்கு யூத்ஸ்க்கும் நிறைய ஸ்டார்ட் அப்க்கு கவர்மெண்ட் நிறைய இன்சென்டிவ் தராங்க. அதை பயன்படுத்தி நம்மளோட இளைஞர்களும் பெரிய செல்வந்தர்களாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அனைவருக்கும் காத்திருக்கு.